அடுத்து கண்டினியூஷன் பார்ப்போம். பி. சுந்தரனாரால் எழுதப்பெற்ற மனோன்மணியம். சுந்தரனார் வந்து மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் வந்து எழுதியிருக்காரு. அதிலேருந்து தமிழ் வாழ்த்து பாடலில் வந்து இது வந்து மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு தமிழோட மறுமலர்ச்சியை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வள்ளலார் என பிரபலமான ராமலிங்க அடிகள் இருக்கார்ல, அவர் தான் வந்து என்னென்னா இந்து சமய பழமைவாதத்தை வந்து கேள்விக்குள்ளாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆபிரகாம் பண்டிதர். இவர் வந்து என்னென்னா தமிழிசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழிசை வரலாறு குறித்த நூல்கள், தமிழிசை நூலுன்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து ஆபிரகாம் பண்டிதர்னு போட்டுருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது ஒவ்வொருத்தவங்கள பற்றியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பரதிமார் கலைஞரை பற்றி பார்ப்போம். இவர் வந்து வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரின்றது தான் இவர் பேர். இவர் வந்து மதுரையில் பிறந்திருக்காரு. இவர் வந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து தன்னோட பெயரை வந்து சுத்தமான தமிழ் பெயராக வந்து பரதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தமிழ் மொழி வந்து ஒரு வட்டார மொழி கிடையாது, அது வந்து ஒரு பழமையான மொழி அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் இன்னொன்று என்ன இது பண்ணியிருக்காருன்னா 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளையும் எழுதினார். ஆனால் இவர் இன்னொன்று என்னென்னா இவர் 33 வயசில் இறந்துட்டாருன்றது தான் நம்மளால் இது பண்ண முடியாது. அது இறந்துட்டார். மறைமலை அடிகள் வந்து என்னென்னா தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு இவர் வந்து போற்றப்படுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இதுக்கெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா விளக்க உரை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் வந்து இவர் பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். அதுக்கப்புறம் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்றுக்கொண்டார். அவருடைய ஆசிரியர்கள் பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியோர். 2 பேர், சுந்தரனாரும் சோமசுந்தர நாயகம். இப்போ தனித்தமிழ் இயக்கம்னு எடுத்துட்டோம்னா தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் மறைமலை அடிகள் ஊக்குவித்தார். இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறைமலை அடிகளோட மகள் தான் வந்து நீலாம்பிகை அம்மையார்னு சொல்லுவோம். இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதற்கு முக்கிய பங்கு வகித்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வேதாச்சலம் என்ற தனது இவரோட மறைமலை அடிகளோட இயற்பெயர் வந்து என்னென்னா வேதாச்சலன்ற பெயரை தான் வந்து மறைமலை அடிகள்னு மாற்றிருக்காரு. இவர் வந்து ஞான சாகரம்ன்ற வந்து ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காரு. அதை வந்து தமிழ் மொழியில் அறிவுக்கடல்ன்ற பெயரை வந்து மாற்றிருக்காரு. அவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என்று சமரச சன்மார்க்க சங்கம் பொதுநிலை கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த நீலாம்பிகை அம்மையார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமஸ்கிருதம் வந்து தமிழ் மொழியில் வந்து